இடி என்பது ஒரு காலத்தில் அமலாக்கத்துறை என்றிருந்தது. ஆனால் இப்போது எக்ஸ்டோர்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆகிவிட்டது. எக்ஸ்டோர்ஷன் துறை அலுவலகம் சமீபத்தில் ஒரிசாவை சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் ஈடியின் பிடியில் சிக்கிக் கொண்டார். செட்டில்மெண்ட்டுக்காக 5 கோடி ரூபாய் லஞ்சமாக துணை இயக்குனர் கேட்டார். துணை இயக்குனரை பிறகு பேரம் பேசப்பட்டு 5 கோடி ரூபாய் லஞ்சம் 3 கோடி குறைக்கப்பட்டு 2 கோடியாக ஒப்புக்கொள்ளப்பட்டது. இந்த தொகை 20 லட்சமாக தவணைகளில் செலுத்தப்பட இருந்தது. முதல் தவணை 20 லட்சம் செலுத்தப்பட்ட உடனே சிபிஐ உள்ளே புகுந்தது. ஈடியின் துணை இயக்குனர் லஞ்சம் வாங்கும் குற்றத்திற்காக கையும் களவுமாக பிடிக்கப்பட்டார். இது எதுவுமே மோடி அரசில் புதிய விஷயமல்ல. பல அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு லஞ்சக் குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இடி என்பதே மோடியின் ரெகவரி கேங் என்ற நிலைக்கு கீழ் இறக்கப்பட்டுவிட்டது. இந்த அமைப்பே போலியான வழக்குகள், அச்சுறுத்தல்கள் என்றாகிவிட்டது. அவர்கள் அப்பாவிகளை மட்டுமே சுரண்டுவதில் குறியாக உள்ளது.